நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 to 60 வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள், என் வாழ்க்கை பயணம் என்ன, என் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள் இருப்பவர்களுக்கு விடை கொடுப்பது சம்பந்தம். அப்போ எந்த ஒரு ராசி எந்த ஒரு அம்சம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் காரகத்துவம் உண்டுங்க. இந்த உலகில் எங்கே பிறந்திருந்தாலும் இதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ சொல்லுவாங்களே, பொதுவாக இந்த ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க, அது பொது பலன்தான். ஆனால் அது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கே, இது தசாபுத்தி தகுந்த தாண்டியும் கோச்சார கிரகங்கள் வர காலகட்டத்தில் நடக்கின்ற விஷயம். சரி, அது நிச்சயமாக நடக்குமா? ஏன் ஜென்ம சனி வரும்போது நடக்கலையா? 7.5 சனி வரும்போது நடக்கலையா? அஷ்டம சனியில் பார்க்குறோமே. அப்போ வயது வித்தியாசம் தாண்டி நடக்குதே. நம்ம சொல்லப்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒப்பந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வி எப்படி, திருமணம் எப்படி, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், சேர்க்கைகள், கூட்டா தனித்தா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து வாங்கும்போம், இல்லை சொத்து வாங்கிட்டு கல்யாணம் போம். ஒரு சிலர் படைக்கும் போதே கல்யாண அமைப்புகள் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது பார்த்துக்கலாம். ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லும்போது குறிப்பாக உங்களுக்கு கூட சொல்லலாம், பார்க்கும்போது தந்தை வழி ஒரு கவனங்கன்றுவோம். அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சுக்கணும். இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகட்டக்கூடிய காலகட்டம் வந்து விட்டன. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 6 to 60 வரை அனுபவிக்கின்ற விஷயங்கள். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னாலே கவர்ச்சி, அட்ராக்ஷன், மன மகிழ்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லாயிருக்கும். க்ரியேட்டிவிட்டிங்க. இந்த ராசி எப்பவுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த ராசி எப்பொழுதுமே தன்னை மேம்படுத்தி கொண்டே இருக்கிற ராசி இந்த ராசி. அப்போ இந்த ராசிக்கு ஸ்பெஷாலிட்டி நிறைய சொல்லிட்டு போகலாம். பொதுவாக இவங்க இருக்கிற இடம் எப்படி அமைச்சுக்கணுமா, தான் இருக்கின்ற இடத்துல இது கிராமம் சிட்டி ரெண்டையும் பிரிச்சே சொல்கிறேன். இப்போ சிட்டியாக இருக்குன்னு வச்சுங்களேன், சார் நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டோரு, ஒரு லைப்ரரி, அப்படி இல்லைன்னா ஒரு பேங்க்கு, ஏடிஎம்மு இது ஒட்டி அமைச்சுக்கணும். நிறைய பேர் சினிமா தேட்டர் பக்கத்தில், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்தில்பாங்க, ஹோட்டல் பக்கத்தில். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க லைஃப் லாங்காக அந்த வீடு இருக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. இவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூரத்தில் பார்க் வந்துடும், ஸ்கூல்லாம் வந்துடும். இதுதான் இவங்களுக்கு உண்டான அம்சம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பேச்சு திறமை நல்லாயிருக்கும், பேசிக்கொண்டு ஈஸியாக சாதிக்கக்கூடிய அம்சம். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வாக்குப்பளிதம் உள்ள ராசி. தான் எப்பவுமே வாக்குப்பளிதம் இருக்கும்போது எப்பவுமே கவனமாக சரியாக பயன்படுத்த வேண்டியது. நீங்கள் சொல்கிற சொல் உங்களுக்கு நடந்துருங்க. அப்போ பொறுமையாக நிதானமாக கரெக்டான வார்த்தையாக பயன்படுத்தணும். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைப்பாங்க, அது இந்த ராசிக்கு தான். இந்த ராசிக்கு ஸ்பெஷாலிட்டியாக பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு இறைவனை துணையாக வைத்து கொண்ட ரிஷபம் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக ஒற்றுமை மேல் நோக்கி கொண்டே இருக்கிறது. குலதெய்வமே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கும்பாங்க. நிறைய பேர் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ஃபஸ்ட்டு எத்தனையோ பரிகாரம் குலதெய்வம் தான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கோயிலோட சாமியோட பேர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இஷ்டதெய்வ பேரோ சாமியோட பேர் தன் குழந்தைக்கோ தனக்கோ வச்சுக்கின்ற ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு நிறைய ஸ்பெஷல் சொல்லலாம். இந்த ராசி எங்கே இருக்கோ பிறப்பால் உச்சம் பெற்ற ராசி ரிஷப ராசி. என்னங்க சொல்கிறேன்னா, இந்த ராசியில் தான் சந்திரன் உச்சங்க. அப்போ அந்தளவுக்கு பிறப்பால் உச்சம் பெற்ற ராசி, தகுதியுள்ள ராசி இந்த ராசி. இந்த ராசியை பற்றி இன்னும் பேசுவோம். முதல்ல இந்த ராசிக்கு ஒரு கவனித்து முக்கியமாக இருக்க வேண்டிய ராசி தெரியுங்களா, கடன் பிரச்சனையால் அவதிப்படும் ராசி இந்த ராசி. என்னங்க எப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு ராசிக்காரங்க ஆண் பெண் 2 பேர்த்தையும் கேட்டு பாருங்கள். கடனை வாங்கிட்டு பாடுபட்டேன், நகை அடகு படாதுபட்டேன். ஒரு சில கடன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக இல்லை, வேறு யாருக்காக வாங்கி கொடுத்துரும். இது இறக்க குணம் வேறு ஜாஸ்தியா, பாசம் ஜாஸ்தியா, இமோஷனல் ஜாஸ்தியா. அப்போ இந்த சொந்த பந்தத்துக்கு வாங்கி பொதுவாக கடனை தவிர்க்க வேண்டிய ராசி இந்த ராசியாக தான் இருக்குது. அளவான கடன் அளவான இருந்தால் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த ராசிக்கு வேலை யோகம் உண்டுங்க. இந்த ராசிக்காரங்க வேலை டக்குன்னு கிடச்சிரும், வேலை சம்மந்தப்பட்டது உண்டு. ஆனால் சரியான வேலை சரியான சம்பளத்தில் பிடிக்கிறது தானே இங்கே முக்கியம். ஆனால் இந்த ராசி கொஞ்சம் இந்த வேலை வேண்டாம், கொஞ்சம் சம்பளம் கம்மி, ட்ரை பண்ணால் கிடச்சிரும். வேலையில் டக்குன்னு கிடைக்கக்கூடிய, ஆனால் சம்பளம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே போனாலும் ஒரே ஒரு இடத்துல வேலை செய்யும் இடத்தில் பெண்ணாக இருப்பவர் கூட இன்னொரு பெண்ணிடம் கவனம். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுப்பவர்கள் ஒரு பெண்ணாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ராசிக்கு அடிக்கடி பயணம் இருக்கும், ட்ராவல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. பயணத்தை விரும்புவாங்க. ஒரு சில ஊராக போயிட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிற ராசி இந்த ராசிங்க. இப்போ வருவான், சார் எனக்கு உள்ளூராக வெளிநாடாக வெளி மாநிலமாக. பொதுவாக இந்த ராசிக்கு உள்ளூரில் அதிகபட்சம் செட் ஆகக்கூடிய ராசி. இப்போ வெளிநாடு ட்ரை பண்ண முடியாது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருகின்ற வரன் லைஃப் பார்ட்னர் கூட வரும். இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம். சார் திருமணம் அசல்ல அமைகிற ராசி. நிறைய பேருக்கு திருமணம் அசல்ல அமையும். திருமண வாழ்க்கைக்கு பின் நிறைய மாறுதல் உண்டு. அப்போ வருகின்ற வரன் எனக்கு சொந்தத்தில் இல்லை, வெளியே கொடுத்தோம், வெளியே அந்த மாதிரி வரும். தந்தை மகன் ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆரம்பத்தில் தந்தை மகன் நிறைய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் பின்னாடி தந்தையை போற்றக்கூடியது. நிறைய பேர் அப்பா என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழிலை பண்ண விரும்புவார்கள்.
அதாவது தந்தை நிறைய ஒரு பெண்களாக கூட சொல்லுவாங்க, அப்பா பண்ண அதே பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள், டெவலப் ஆயிடுவீங்க. இன்னொன்று பூர்வீக சொத்து உண்டு. பூர்வீகத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய ராசி, மிகப்பெரிய யோகத்தையும் உச்சத்தையும் பெறுகிற ராசியாக இந்த ராசி இருக்குது. செல்வ செழிப்பு உண்டு. இந்த ராசிக்கு வம்பு வழக்கல் கேஸ் எதானு ஜெயிச்சு வந்துடும். இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகம் திருமணம். சார் திருமணத்தில் அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கங்க. அப்போ எதில் சார் கவனமாக இருக்கணும், எந்த ராசிகிட்ட கவனம்? பொதுவாக இவங்க கவனமாக இருக்க வேண்டிய ராசி தனுசு ராசி மற்றும் மீன ராசி அன்பர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அங்கே தான் பிரச்சனை. மீன ராசி மீன லக்னம் தொந்தரவு கொடுத்தவர்கள். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி தெய்வங்கள், பெண் தெய்வ வழிபாடுகள் சிறப்பாக சேர்க்கும். குறிப்பாக திருப்பதி வழிபாடுகள் ரொம்ப இருக்குது. உங்கள் ராசித்துவம் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. ரைட், பார்ப்போம். இன்னும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் 6லிருந்து 60 வரைக்கும் நடக்கின்ற விஷயம், சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சந்திக்கும் பொழுதே அதை கவனமாக கடைபிடித்து முக்கியமான இடத்துல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் பண்ணி 2-3 பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இல்லை ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எது பர்ஃபெக்ட். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வைத்து லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் வாழ்வில் அதிர்ஷ்ட எண் என்ன, குபேர சம்பத்து எப்படி வரும், தொழிலா வேலையா, திருமணம் எந்த திசையிலிருந்து வருகின்ற அமைப்பு, சார் வெளிநாடா உள்நாடா, கடனை வாங்கிட்டேன் தப்பிச்சு வந்துடுவானா, அதிர்ஷ்ட மந்திரங்கள் என்ன, அதிர்ஷ்ட உலோகத்தை எதை பயன்படுத்துறது, இது இப்போ பார்த்து வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க சஸ்பென்ஸ் சீக்கிரம் சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தொகும்பாங்க. அப்போ ஜோதிடத்தில் குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்தி வென்றவர்கள் உண்டு. எழுத்துனா மந்திரத்தை சொல்லலாம், குறிப்பிட்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஜெயித்தவங்க உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான எழுத்து உண்டு. எப்போவுமே இந்த சொல்லும் பொழுது உங்கள் ராசியை வழிபடுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து ஒரு சில நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு அதை வழிபடுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கும். ஆக மொத்தம் சிறப்பான விஷயங்கள் பலது இருக்குது. வேறு கேள்வி சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.